பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியரின் உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பள்ளி கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 6 முதல் 8 வரை பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கான கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 3000 என்பது தற்போது 6000ஆக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 4000 என்பது தற்போது 8000ஆக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு பயிலக்கூடிய மாற்றுத்திறனுடைய மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு 6000 என்பது 12000ஆக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தொழிற்கல்லூரிகளிலும் பட்ட மேல் படிப்புகளிலும் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை 7000 என்பது 14000ஆக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரி படிப்புகளுடன் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் ஆராய்ச்சி படிப்புகளிலும் ஈடுபடக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளி ஆராய்ச்சி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 1 லட்சம் ரூபாய் வீதம் 50 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியரில் ஆராய்ச்சி படிப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தகவலையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார்.